தேங்க்யூ. நமஸ்காரம். நமஸ்காரம். அருள்வாக்கு. வேலை செய்வது நல்லது, அது மனதை பண்படுத்துகிறது. ஆனால் பலன் கருதாமல் செய்ய வேண்டும். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர். நன்றி. நமஸ்காரம். குரு பக்தி அனைத்து ஆன்மீக வளர்ச்சிக்கும் அடித்தளம். குருவை வழிபடுவது கடவுளை வழிபடுவதற்கு சமம் என வாழ்ந்த ஏகலைவனின் குரு பக்தியை நம் முன் நாடகமாக நடித்து காட்ட வருகின்றனர் எம் பள்ளி மாணவியர். நமஸ்காரம். ஏகலைவனின் குருபக்தி உண்மையான குருபக்தி எளிமையானதும் இயற்கையானதும் ஆகும். உண்மையான குருபக்தி எளிமையானதும் இயற்கையானதும் ஆகும். மனிதனாக பிறந்தவர்கள் அனைவரும் வணங்க வேண்டியவர்களை நமது முன்னோர்கள் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று வரிசைப்படுத்தி வைத்திருக்கின்றனர். அந்த வகையில் தாய் தந்தைக்கு பிறகு தெய்வத்திற்கு முன்னர் வணங்க வேண்டியவராக குரு என்னும் ஆசிரியர் திகழ்கிறார். கடவுளை விட பெரிய தகுதி ஆசிரியருக்கு இருப்பதை இந்த நிலையிலிருந்து நம்மால் உணர முடிகிறது. குருபக்தி என்பது மிக முக்கிய பக்தியாகவும் கருதப்படுகிறது. குருபக்தி என்பது குருவின் அறிவுரைகளை பின்பற்றுவதும் அவருடைய போதனைகளை கடைபிடிப்பதும் அவரின் எண்ணங்களை பின்பற்றுவதும் ஆகும். குருபக்தியின் மூலம் ஒரு சீடன் ஆன்மீக ஞானத்தை அடைவதோடு மட்டுமல்லாமல் வாழ்வில் மகிழ்ச்சியையும் அமைதியும் அடைய முடியும். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் நிறைஞானம் வாய்க்க பெற்றவர்களே அதனை தக்க முறையில் பின்பற்றினால் அது உள்ளத்திலிருந்து வெளியாகின்றது. அந்த தத்துவத்தின்படி ஏகலைவனும் குருபக்தியின் மூலம் தக்க முறைகளை நாடி வில்வித்தைகளையும் தனுர்வேதத்தையும் அடைந்தான். குருபக்தியின் வாயிலாக ஏகலைவன் வில்வித்தையில் அர்ஜுனனை விட மேலானவனாக திகழ்ந்தான் என்பதை நாடகமாக நடித்து காட்ட வருகின்றனர் எம் சாரதா பள்ளி மாணவிகள். காட்சி 1. வேட தோழர்களுடன் ஏகலைவியன் உரையாடுதல். பங்கு பெறுவோர் ஏகலைவியன் மற்றும் அவனது தோழர்கள். Welcome to MC Music World. Bluetooth mode. Connected. ஏகலைவ்யா, அம்பு எய்துதலில் நீ எங்களை எல்லாம் விட சமர்த்தனாக இருக்கிறாய். வேட்டையாடுவதற்கு நாம் அனைவரும் படைத்துள்ள பயிற்சி போதுமானது. அப்படியிருந்தும் நீ ஏன் ஒருமை மனதுடன் நெடு நேரம் வில்வித்தையிலேயே மூழ்கி இருக்கின்றாய்? சட்டி சட்டியாக விதவிதமான உணவு வகைகளை சமைத்து வைத்திருந்தாலும் நாம் ஒவ்வொருவரும் உண்பது அவரவர் வயிற்றுக்கேற்ற அளவே. மிகைப்பட உண்டால் அஜீரணம் வரும். உணவு எவ்வளவு மேலானதாய் இருந்தாலும் மீதோன் விரும்பேல் என்பது கோட்பாடு. அதே விதத்தில் வித்தைகளில் பல பல பகுதிகள் இருக்கலாம். நமக்கு தேவையாயிருக்கிற கலைகளில் பயிற்சி பெற்றால் போதுமானது. மிகைப்பட்ட உணவு வயிற்றை கலக்கி விடுவது போன்று மிகைப்பட்ட கலைப்பயிற்சி மூளையை கலக்கிவிடும். இந்த வம்பு நமக்கு எதற்காக? உண்ணும் உணவை பற்றி நீ மொழிந்தது முற்றிலும் மெய். ஆனால் கலையின் பாங்கு
விஸ்வாமித்திரருடைய காலம் கடந்து ஓடிவிட்டதே. அக்காலத்தில் இருந்த விஸ்வாமித்திரருக்கு நிகராக இக்காலத்தில் ஹஸ்தினாபுரத்தில் துரோணாச்சாரியார் ஒருவர் இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறேன். இக்கலையை அவரிடம் பயில நான் விரும்புகிறேன். ஏகலைவ்யா, நீ ஒரு பைத்தியக்காரன். துரோணாச்சாரியார் என்பார் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் உன் போன்ற வேடர் வேந்தன் மகன் ஒருவனுக்கு ஏன் அந்த வித்தையை புகட்ட வேண்டும்? ஒருவேளை அவர் புகட்டினால் அதை வைத்துக்கொண்டு நீ அடைகின்ற மேன்மை யாது? கலையில் முன்னேற்றம் அடைவதே மேன்மை. தனுர்வேதம் பயின்று அதன் மகிமையில் நான் மூழ்கியிருப்பேன். ஏகலைவ்யா, நீ ஆகாய கோட்டை கட்டுகிறாய். இப்பொழுது நாம் பெற்றிருக்கிற பயிற்சி நம்முடைய ஜீவிதத்திற்கு போதுமானது. இதற்கு மேல் எதையோ நாடி போக வேண்டாம். மேலான குறிக்கோள் ஒன்றை நாடி போகின்றேன். அது வாய்க்காவிட்டாலும் அதன் பொருட்டு நாட்டம் பூண்டிருப்பதே பாராட்டத்தக்கது. ஏகலைவ்யா, உன் போக்கு அலாதியானது. உன் விருப்பம் போல் வேண்டியதை பண்ணிக்கொள். காட்சி 2. ஹஸ்தினாபுரத்தில் துரோணாச்சாரியாருடன் அர்ஜுனன் உரையாடுகிறான். பங்கு பெறுவோர் துரோணாச்சாரியார் மற்றும் அர்ஜுனன். குருவே, தங்களை வணங்குகிறேன். ஆச்சாரியரே, தலைமானாக்கனுடைய பாங்கினை தயவு செய்து கொஞ்சம் விளக்குங்கள். தலைமானாக்கனிடம் ஏராளமாக குருபக்தி இருக்கிறது. கலையில் முன்னேற்றம் அடைவதற்கு குருபக்தி இன்றியமையாதது. குரு புகட்டுவதை ஒருமை மனதுடன் இருந்து சிஷ்யன் ஏற்கிறான். மனம் குவிந்திருப்பதற்கேற்ப குரு புகட்டுகிற பாடம் சிஷ்யனுடைய உள்ளத்தில் பதிகிறது. குருவுக்கு பணிவிடை பண்ணுவதில் தலைமானாக்கன் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறான். இன்னின்ன காலத்தில் இன்னின்ன கிருத்தியங்களை செய்யென்று குருவானவர் சிஷ்யனை தூண்ட வேண்டிய அவசியமில்லை. எந்த சந்தர்ப்பத்தில் எத்தகைய பணிவிடையை செய்ய வேண்டும் என்பதை தலைமானாக்கன் யூகத்தால் அறிந்து கொள்கிறான். நடந்து செல்லும் மனிதனை அவனுடைய நிழல் சார்ந்திருப்பது போன்று ஆச்சாரியனை முற்றும் சார்ந்திருக்கும் மாணாக்கன் நாளடைவில் குருவுக்கு நிகரானவன் ஆகிறான். அஸ்திர சஸ்திர வித்தையில் ரகுராமன் அலாதி மேன்மையுற்றிருந்தான் என்று சொல்லுகிறார்களே, அது எப்படி? ரகுராமன் அஸ்திர சஸ்திர வித்தைகளை வசிஷ்டரிடமிருந்தும் விஸ்வாமித்திரரிடமிருந்தும் கற்றுக்கொண்டான். தன்னுடைய திறமை அனைத்தையும் ராமன் தர்ம பரிபாலனத்துக்கென்றே பயன்படுத்தினான். ராமபானம் ஒரு நாளும் வீண் போனது கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் ராமன் கோதண்ட ராமனாகவே இளங்கினான். அரசன் ஒருவன் அறம் காப்பதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்னும் கோட்பாடு அதினின்று வெளியாகிறது. குருவே துணை. காட்சி 3. கலையின் பொருட்டு ஏகலைவியன் துரோணாச்சாரியாரை அணுகுகிறான். பங்கு பெறுவோர் ஏகலைவியன் மற்றும் துரோணாச்சாரியார். குருதேவா, தங்களை வணங்குகிறேன். இளைஞா, நீ யார்? என் தந்தையின் பெயர் வீரவர்மன். அவர் வேடர்களுக்கு வேந்தனாக இருக்கிறார். குருசேஷ்டிர பூமிக்கு வடபுறம் இருக்கும் வனத்தில் நாங்கள் வசித்து வருகிறோம். இங்கு நீ எதற்காக வந்துள்ளாய்? சின்னஞ்சிறு வயதிலிருந்து தனுர்வேத வித்தையில் எனக்கு விருப்பம் அதிகம். என் போக்கில் ஏதோ ஓரளவில் அக்கலையை நான் வளர்த்திருக்கிறேன். ஒரு சிறிதளவு என் தந்தையிடமிருந்தும் மற்ற வேட நிபுணர்களிடமிருந்தும் அப்பயிற்சியை நான் பெற்றிருக்கிறேன். அது மிக நன்று. அதே விதத்தில் அக்கலையை மேலும் தேவா, நான் வாழ்க்கையில் லட்சியமாய் கொண்டிருப்பது
வெறும் வில்வித்தையில் வல்லவனாவது மட்டுமல்ல, அதன் மேலாம் பகுதிகள் மந்திர சக்தியோடு கூடியவை என்றும், அத்தகைய மேலாம் பகுதிகளை கற்றுக்கொள்ளுதற்கு தகுதி வாய்ந்த ஒருவருடைய துணை வேண்டும் என்றும் கேள்விப்படுகிறேன். ஆதலால் ஆர்வத்தோடு தங்களை நாடி நான் வந்துள்ளேன். என்னிடம் அஸ்திர சஸ்திர வித்தைகள் அமைந்துள்ளனவென்று உனக்கு சொன்னது யார்? அன்னவர்களின் வாக்குகளில் நீ ஏன் விசுவாசம் வைத்துள்ளாய்? அல்லும் பகலும் தனுர்வேத வித்தையை பற்றியே நான் சிந்தித்துக் கொண்டிருப்பதால் அதற்குரிய நற்செய்திகள் பல பல பெருமக்களிடத்திலிருந்து எனக்கு எட்டுவனவாயின. ஆதலால் தான் பசு இருக்கும் இடத்திற்கு கன்று தானாக ஓடுவது போன்று தங்களை நாடி நான் வந்துள்ளேன். என்னுடைய ஞான வேட்கையை தாங்கள் தான் பூர்த்தி செய்ய வேண்டும். ஏகலைவ்யா, உலக மக்களுடைய போக்கு அலாதியானது. தங்களுக்கு பிடித்துள்ள ஒரு மனிதனை வானளாவ தூக்கி வைத்து பேசுவார்கள். பிடிக்காத மற்றொரு மனிதனை பாதாளத்தில் தள்ளுவது போன்று தாழ்த்தி வைத்து பேசுவார்கள். ஊரார் பேச்சை கேட்டு நாம் மதிமயங்கி போய்விடலாகாது. பிரபோ, கலையை பெறுவதிலேயே நான் கண்ணும் கருத்துமாயிருப்பதால் எது வீண் பேச்சு, எது பொருள் சேர்ந்த புகழ் என்பதை நன்கு உணர்கிறேன். தாங்கள் சாட்சாத் பரசுராமரிடமிருந்து தனுர்வேதத்தை முற்றிலும் பயின்றுள்ளீர்கள் என்றும், இக்காலத்தில் தங்களுக்கு நிகரான வில்வித்தை வல்லுனர் யாரும் இல்லை என்றும் கேள்விப்படுகிறேன். என்னை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்பது முற்றிலும் மெய். ஆயினும் உன் எண்ணம் நிறைவேறாது. நீ வேடவேந்தனுக்கு புதல்வன் அல்லவா? வேடர்களுக்கு நான் வில்வித்தை கற்பிக்க மாட்டேன். ஞான வேட்கையை படைத்திருப்பவன் எக்குடியில் பிறந்திருக்கிறான் என்பதை பொருள்படுத்த வேண்டியதில்லை என்பதுதானே நியதி. நான் வேடவேந்தனுக்கு மகனாக பிறந்திருப்பதற்கு பொறுப்பாளி நான் அல்லன். அது தெய்வாதீனமாக நடந்துள்ளது. கலையில் நான் படைத்துள்ள ஆர்வத்தையே தங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். கலை நாட்டத்தை ஆழ்ந்து வளர்த்து வருபவனை ஒரு நாளும் புறக்கணிக்கலாகாது என்பது கோட்பாடு. நீ சொல்லுவது முற்றிலும் மெய். ஆனால் போர் புரிய தகுதி வாய்ந்த சத்திரிய இளைஞர்களுக்கே எனது கலையை எடுத்து பங்கிட்டு கொடுக்க நான் உத்தேசித்துள்ளேன். அத்தகைய திட்டத்தில் உனக்கு இடமில்லை. பிரபோ, தங்களுடைய திட்டத்தை மாற்றியமைக்கும்படி நான் கனவிலும் கருதேன். சத்திரியர்களாக பிறந்தவர்களுக்கே தங்களுடைய ஞான பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுப்பது தங்களுடைய திருவுள பாங்காகில் அது என்னுடைய தௌர்பாக்கியம். ஆயினும் தங்களுடைய திட்டத்துக்கு இடுக்கண் விளைவியாது அடியேனுக்கு தாங்கள் ஒரு போக்கில் அனுகிரகத்தையாவது எனக்கு கொடுத்தருளுங்கள். நீ நாடுகின்ற வேறு அனுகிரகம் யாது? விப்ரவேந்தே, ஏற்கனவே தங்களை நான் என்னுடைய குருவாக மானசீகமாக ஏற்றுள்ளேன். அதை இனி நான் எக்காரணத்தை முன்னிட்டாவது எப்பொழுதாவது மாற்ற மாட்டேன். இந்த தீர்மானத்தில் நான் நிலைத்திருக்கும்படி தாங்கள் என்னை ஆசிர்வதித்தால் போதுமானது. இதுவே எனது விண்ணப்பம். ஏகலைவ்யா, உன்னுடைய குரு பக்தியையும் ஸ்ரத்தையையும் நான் பாராட்டுகிறேன். மாணாக்கன் ஒருவன் மானசீகமாக எந்த ஆச்சாரியனை வேண்டுமானாலும் தனக்கு குருவாக சங்கல்பித்துக் கொள்ளலாம். அதற்கு யாருமே தடை சொல்ல முடியாது. தடை சொல்லுவதும் பொருந்தாது. உன் இஷ்டம் போல் நடந்து கொள். தங்களுடைய அனுகிரகத்தால் என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவேன் என்னும் உறுதி எனக்குண்டு. ஏகலைவ்யா, தலைமாணாக்கன் ஒருவனுக்கு இருக்க வேண்டிய எல்லா தகுதிகளும் உன்னிடத்தில் தென்படுகின்றன. உனக்கு மங்களம் உண்டாகுக. சென்று வா. குருவே துணை, குருவே போற்றி, குருவே போற்றி போற்றி. காட்சி 4. ஏகலைவியன் புரிகிற மானச பூஜை. பங்கு பெறுவோர் ஏகலைவியன். குழந்தை ஒன்றிற்கு தாயை விட்டு பிரிந்திருக்கின்ற நெருக்கடி நேர்கின்ற பொழுது அதனுடைய தாயன்பு
அத்தகைய நெருக்கடியில் நானும் இப்பொழுதிருந்து வருகிறேன். குருவின் வடிவம் என் மனதை விட்டு மாறாது மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி நினைக்க நினைக்க ஆர்வம் என்னிடத்து அதிகரிக்கிறது. அருள் கூர்ந்த ஆச்சாரிய தேவர் என் உள்ளத்தில் எழுந்தருளிருக்கிறார். தனுர்வேத கலையை நான் பயில வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுதெல்லாம் அவர் என் சித்தமிசை வீற்றிருந்து கொண்டு பாடம் புகட்டி வருகிறார். மலர் தானாக மலர்வது போன்று என் உள்ளத்தினுள் கலைஞானம் வடிவெடுத்து வருகிறது. இன்னின்ன பாங்குகளை வில்லை பற்றி பிடி, இன்னின்ன பாங்குகளை அம்பை தொடுத்து வை, இன்னின்ன பாங்குகளை இலக்கை நோக்கி குறிப்பிடி, இன்னின்ன பாங்குகளை அம்பு எய்திடு என்றெல்லாம் குருதேவர் எனக்கு பயிற்சி கொடுத்து வருவதாக நான் உணர்கிறேன். நான் பயின்று வரும் வில்வித்தைக்கு விக்னம் ஏதும் இல்லை. காயத்தால் நான் நிறைவேற்ற வேண்டிய குரு கைங்கரியங்களை எல்லாம் அந்த விக்கிரகத்தின் வாயிலாக அவருக்கு அன்புடன் புரிந்து வருவேன். அவருடைய அனுகிரகத்தை முகாமையாக வைத்துக்கொண்டு தனுர்வேத பயிற்சியில் தீவிரமாக ஈடுபடுவேன். காட்சி 5. பாகிய பூஜையும் பயிற்சியும். பங்கு பெறுவோர் ஏகலைவியன். सच्चिदानंद गुरु सच्चिदानंद, 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 हरि गुरु शिव गुरु सच्चिदानंद, हरि गुरु शिव गुरु सच्चिदानंद, श्री गुरु जय गुरु सच्चिदानंद, श्री गुरु जय गुरु सच्चिदानंद, मम गुरु सच्चिदानंद, मम गुरु सच्चिदानंद, जगद्गुरु परगुरु सच्चिदानंद, जगद्गुरु परगुरु सच्चिदानंद, सच्चिदानंद सच्चिदानंद सच्चिदानंद. காட்சி 6. ஏகலைவியன் கனவில் துரோணாச்சாரியார் தோன்றுகிறார். பங்கு பெறுவோர் துரோணாச்சாரியார் மற்றும் ஏகலைவியன். ஏகலைவ்யா, மனிதனுக்கு அமைந்துள்ள வாய்ப்புகளுள் காலம் மிக முக்கியமானது. அது கணப்பொழுதாக கடந்து போய்கொண்டே இருக்கிறது. கடந்து போன ஒரு கணத்தை மீண்டும் பெற முடியாது. ஒரு காலத்தில் செல்வம் சம்பாதியாதிருந்தவன் மற்றொரு காலத்தில் அதிகப்படி செல்வம் சம்பாதித்து குறை செல்வத்தை நிறை செல்வமாக்கலாம். பிறர்க்கு செய்த தீங்குக்கு பரிகாரமாக பன்மடங்கு நலன் செய்து தீங்கை தவிர்க்கலாம். செய்ய வேண்டியதை செய்யாது விட்டதற்கு ஈடாக
ஒருவன் செயலை பன்மடங்கு அதிகப்படுத்தலாம். ஆனால் வீணே கழிந்து போன காலத்துக்கு ஈடு ஏதும் இல்லை. ஆதலால் அறிவு படைத்துள்ள மானுடன் ஒருவன் காலத்தின் மகிமையை நன்கு அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறான். அதை அறிந்து கொண்டதற்கு அறிகுறியாக அவன் வீண் பொழுது போக்கலாகாது. குருதேவா, என் ஜென்மத்தில் இதுவரையிலும் நான் வீண்காலம் போக்கியதாக தெரியவில்லை. இனிமேல் கண்ணும் கருத்துமாய் காலத்தை நல்ல காரியங்களுக்காகவே பயன்படுத்துவேன். தங்கள் கிருபையால் காலத்தின் மகிமையை இப்பொழுது நன்கு உணர்கிறேன். ஏகலைவ்யா, நன்கு பயன்படுத்துவது கடவுள் வழிபாட்டுக்கு நிகரானது. கடவுள் கால சொரூபமாகவும் காலத்தை கடந்தவராகவும் இருக்கிறார். காலத்தை நன்கு பயன்படுத்துகிறவர்களுக்கு அவருடைய கருணை கிட்டுகிறது. இளைஞா, மற்றும் ஓர் உண்மையை உனக்கு எடுத்து உபதேசிக்கிறேன். அதை ஏற்று நன்கு பயன்படுத்துவாயாக. ஸ்ரத்தை என்பது அவரவர் மனநிலையை பொறுத்ததாகும். ஸ்ரத்தை என்னும் தெய்வீக சம்பத்தானது பேரூக்கம் என பொருள்படுகிறது. நல்வழியில் மனிதன் எடுத்துக்கொள்ளும் மேலான முயற்சியும் ஸ்ரத்தை என பொருள்படுகிறது. குருகடாட்சம், குருகடாட்சம்! என் குருநாதருடைய கிருபையை அளந்தெடுக்க யாருக்கு தான் இயலும்? பசுமர தாணி போன்று 2 பெரிய கோட்பாடுகளை அவர் எனக்கு புகட்டியுள்ளார். காலத்தை நான் நன்கு பயன்படுத்துவேன். சித்தை அல்லது ஊக்கத்தில் மேலும் மேலும் முன்னேற்றம் அடைவேன். நள்ளிரவில் நல்ல கனவு கண்டு விழித்து கொண்ட நான் இன்னும் சிறிது நேரத்துக்கு தியானம் பண்ணுவேன். நான் கற்ற கல்வி தியானத்தில் உறுதி பெறும். குரு மகிமா குரு மகிமா அப்பார மகிமா குரு மகிமா குரு மகிமா குரு மகிமா அப்பார மகிமா குரு மகிமா கிம் வச்சனீயம் குரு மகிமா கிம வச்சனீயம் குரு மகிமா கிம் வச்சனீயம் குரு மகிமா கிம வச்சனீயம் குரு மகிமா குரு மகிமா குரு மகிமா அப்பார மகிமா குரு மகிமா. காட்சி 7. ஏகலைவியனின் இடத்திற்கு நாய் நரமித்திரன் வருதல். பங்கு பெறுவோர் ஏகலைவியன். இடம் ஏகலைவியனின் ஆசிரமம். ஹரகுரு ஹரிகுரு பரகுரு ஓம் சிவகுரு விஷ்ணு குரு சத்குரு ஓம் ஹரகுரு ஹரிகுரு பரகுரு ஓம் சிவகுரு விஷ்ணு குரு சத்குரு ஓம் ஹரகுரு ஹரிகுரு பரகுரு ஓம் சிவகுரு விஷ்ணு குரு சத்குரு ஓம். குருநாதரின் அருளால் தனுர்வேதத்திலும் லலிதகலை இடம்பெறக்கூடும் என்பதை உணர்கிறேன். எதிரியை வெல்லுதற்கென்றல்லாது விளையாட்டுக்காக அவனை கட்டி போட்டு விடலாம். விளையாட்டுக்காக வென்று யாரை வேண்டுமானாலும் கட்டி போட்டு விடலாம். சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த திறமையை நான் பயன்படுத்துவேன். குருநாதரின் அருளால் இதோ இப்பொழுதே எனக்கு நல்லதொரு சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறதே. இந்த நாய்க்கு தீங்கு ஒன்றும் விளைவிக்காது அதன் வாயை கட்டி போட்டு விடுகிறேன். இதில் நான் வெற்றியடைந்தால் தனுர்வேதத்தையும் லலிதகலையும் சமரசப்படுத்தியதாகும். குருநாதரின் திருவருளை முன்னிட்டு அந்நியனம் செய்ய முயலுகிறேன்.
காட்சி 8. துரோணாச்சாரியரின் புதல்வனாகிய அஸ்வத்தாமனும் தலைமாணாக்கனாகிய அர்ஜுனனும் உரையாடுகிறார்கள். பங்கு பெறுவோர் அர்ஜுனன் மற்றும் அஸ்வத்தாமன். இடம் துரோணாச்சாரியாரின் ஆசிரமம். தோழா, தோழா, அதோ பார், நம்முடைய நாய் நரமித்ரன் எதையோ கவ்விக்கொண்டு வருகிறது. அப்படியல்ல, அதன் வாயில் ஏதோ திணிக்கப்பட்டிருப்பது போன்று தென்படுகிறது. ஆம் குருபுத்ரா, நீ மொழிவது முற்றிலும் மெய். அதன் வாயில் ஒரு கற்றை அம்பு திணிக்கப்பட்டிருக்கிறது பார். அதிலும் பெரிய அதிசயம், நரமித்ரனுடைய வாய் சிறிதேனும் காயப்படாதிருக்கிறது. இது போன்ற செயலை நம் குருகுலத்தில் யாராவது செய்ய முடியுமா? முடியவே முடியாது. வியப்புக்குரிய பெரிய அதிசயமாக இது விளங்குகிறது. இந்த நாயின் துணையை கொண்டே இது யாரால் எப்படி நிகழ்ந்தது என்பதை கண்டுபிடிப்போம். காட்சி 9. நாய் நரமித்ரன் அர்ஜுனனையும் அஸ்வத்தாமனையும் ஏகலவியனுடைய ஆசிரமத்திற்கு அழைத்து வருகிறது. ஏகலவியன் தியானத்தில் அமர்ந்திருக்கின்றான். பங்கு பெறுவோர் அர்ஜுனன், அஸ்வத்தாமன் மற்றும் ஏகலவியன். இவன் யாரோ ஒரு இளம் தபஸ்வி. இவன் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறான். शम्भो शम्भो शिव शङ्कर शम्भो 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 शिव शङ्कर शम्भो. நமோ நமக. இந்த நாய் எங்களுக்கு சொந்தம். எங்களை அழைத்து கொண்டு இங்கே வந்திருக்கிறது. இந்த நாய் உனக்கு ஏதேனும் தீங்கு செய்ததா? ஒரு தீங்கும் செய்யவில்லை. தனுர்வேதத்தையும் லலித கலையும் சமரசப்படுத்த முடியுமா என்னும் ஆராய்ச்சியில் ஓரம்பை மந்தரித்து அதன் மீது எய்தேன். குருநாதரின் அருளால் ஓரம்பு ஒரு கற்றை அம்பாயிற்று. இந்த நாய்க்கு ஒரு தீங்கும் செய்யாது. அதன் வாயை அந்த கற்றை அம்பு சென்று அடைத்து விட்டது. தனுர்வேதத்தையும் லலித கலையும் சமரசப்படுத்தலாம் என்னும் மகிழ்ச்சிகரமான முடிவுக்கு நான் வந்தேன். இந்த நாய் தன் போக்கில் எங்கேயோ ஓடி போயிற்று. இதுதான் நிகழ்ந்த விஷயம். ஒரு கற்றை அம்பை அதன் வாயில் அதை சிரமப்படுத்தாது எய்தாயே. அந்த ஒரு கற்றை அம்பை மீட்டெடுக்க உனக்கு முடியுமா? குருநாதரின் அருள் இருந்தால் அதுவும் சாத்தியம். எங்கள் நாயை இந்த இக்கட்டினின்று இளைஞா நீ விடுவி பார்ப்போம். குருகிருபை இருந்தால் அதுவும் சாத்தியம் என்றாயே. உன் குரு யார்? எனக்கு திறமையும் ஞானத்தையும் நல்குபவர் துரோணாச்சாரியார். இவன் துரோணாச்சாரியரின் புதல்வன் அஸ்வத்தாமன். என் பெயர் அர்ஜுனன். துரோணாச்சாரியருடைய சிஷ்யர்களுள் நானும் ஒருவன். தனுர்வித்தையில் ஏதேதோ ரகசியங்களை எனக்கு புகட்டியிருப்பதாக அவர் சொல்லுகிறார். இன்னும் ஏதேதோ அற்புதமான ரகசியங்களை உனக்கு புகட்டியிருப்பதாகவும் அவர் இயம்புகிறார். ஏன் இப்படியெல்லாம் ஏதேதோ அரிய பெரிய விஷயங்களை ஒருவனோடு ஒருவனை சம்பந்தப்படுத்தாது அவர் புகட்டி வருகிறார் என்பது நமக்கு விளங்கவில்லை. இவனோடு நாம் மேற்கொண்டு உரையாடுவதில் பயன் இல்லை. நேரே அப்பாவிடம் நாம் செல்வோம். காட்சி 10. அர்ஜுனனும் அஸ்வத்தாமனும் துரோணாச்சாரியரை வந்து அணுகுகிறார்கள். பங்கு பெறுவோர் அர்ஜுனன், அஸ்வத்தாமன் மற்றும் துரோணாச்சாரியார்.
குருவே, தங்களை வணங்குகிறேன். குருதேவா, நாங்கள் இருவரும் மனம் குழம்பி தங்களிடம் வந்துள்ளோம். மைந்தனாகிய இந்த அஸ்வத்தாமனுக்கு புகட்டிராத தனுர்வேத ரகசியங்கள் சிலவற்றை எனக்கு புகட்டியிருக்கிறீர்கள். அதே விதத்தில் எனக்கு புகட்டிராத வேறு சில விஷயங்கள் மைந்தன் அஸ்வத்தாமாவுக்கும் புகட்டியிருக்கிறீர்கள். இப்படி செய்ததில் வியப்பு ஒன்றுமில்லை. எங்கள் யாருக்குமே தெரியாத அந்தரங்க சிஷ்யன் ஒருவனை தாங்கள் பேணி வருகிறீர்கள். அன்னவனுக்கு தாங்கள் புகட்டி அருளியுள்ள தனுர்வேத மகிமை அற்புதமானது. இந்த விதத்தில் ஒரு சிஷ்யனுக்கு தெரியாதது மற்றொரு சிஷ்யனுக்கு அற்புதமான கலை ரகசியங்கள் புகட்டி வைப்பதற்கு காரணம் யாதோ? கிருபை கூர்ந்து இந்த முரண்பாட்டின் உட்கருத்தை எங்களுக்கு விளக்கி அருள்வீர்களாக. இப்பொழுது நீ கிளப்பியுள்ள கேள்வி யாது என்பது எனக்கு விளங்கவில்லை. மைந்தன் என்கிற முறையில் தனுர்வேத மகிமைகள் சிலவற்றை அஸ்வத்தாமனுக்கு மட்டும் புகட்டி இருக்கிறேன் என்பது உண்மை. உன்னுடைய திறமையை முன்னிட்டு தனுர்வேத வல்லமைகள் வேறு சிலவற்றை உனக்கு மட்டும் புகட்டி இருக்கிறேன் என்பதுவும் உண்மை. உனக்கு புகட்டி இருப்பது உன்னுடைய திறமையையும் எதிர்காலத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அவனுடைய பெரிய திட்டத்தில் நீ கருவியாக இருக்கப் போகிறாய் என்பதை முன்னிட்டேயாம். நீங்கள் இருவர் நீங்களாக ஏனைய எல்லோருக்கும் நான் புகட்டி வருவது ஒரே பாங்கில்தான் அமைந்துள்ளது. ஆச்சாரிய தேவா, சிறிது நேரத்திற்கு முன்புதான் தங்களுடைய அற்புதமான சிஷ்யன் ஒருவனை நேரில் சந்தித்தோம். அவனுக்காக வென்று நீங்கள் தனியாக பாடம் புகட்டி வருகிறீர்கள் என்று அவன் தெரிவித்துள்ளான். மேற்கொண்டு அதை நீங்கள் மறைக்க முடியாது. இந்த போக்கில் உங்களுடைய கலைத்திறன் பரப்பி வருவதின் மர்மம்தான் எங்களுக்கு விளங்கவில்லை. அதை தெளிவுறுத்தும்படி தங்களிடம் விண்ணப்பிக்கின்றோம். அர்ஜுனா, நீ பகர்வது எனக்கு விளங்கவில்லை. நீ குறிப்பிடுகிற மாணாக்கன் யார்? அவன் எங்கே இருக்கிறான்? சந்தேகம் ஏதாவது இருந்தால் அவனை சந்தித்த பிறகு அதை தெளிவுபடுத்தலாம். இந்த வனத்தினுள் அண்மையில் இளைஞன் ஒருவன் ஆசிரமம் ஒன்று தனக்கு அமைத்துக் கொண்டு தனுர்வேத பயிற்சி அடைந்து வருகின்றான். அவன் பெற்றுள்ள திறமைகள் எல்லாம் தங்களிடமிருந்து வந்ததாக கூறுகின்றான். இதோ பாருங்கள், நரமித்ரன் என்னும் இந்த நாய் அவனுடைய ஆசிரம தண்டை சென்றது. வேற்றானாகி அவனை பார்த்து இது குலைத்தது. நாய்க்கு தீங்கு செய்யாது இதன் மீது அம்பு ஒன்றை அவன் எய்தான். இதற்கு தீங்கு செய்யாது அந்த ஓர் அம்பு ஒரு கச்சை அம்பாக வடிவெடுத்து இதன் வாயை அடைத்து கொண்டது. அந்த விபரீத நிலையில் இது எங்களிடம் ஓடி வந்தது. இதை பின்தொடர்ந்து போய் அந்த ஆசிரமத்தை நாங்கள் கண்டுபிடித்தோம். அங்கு வசித்து வரும் இளைஞனோடு உரையாடினோம். மற்றொரு அம்பை எய்து நாயின் வாயிலிருந்து அம்பு கட்சியை அவன் அகற்றி வைத்தான். இத்தகைய தனுர்வேத ரகசியம் ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. இதை யாரிடம் கற்றுக்கொண்டாய் என்று கேட்டோம். தங்களிடமிருந்து கற்றுக்கொண்டதாக அவன் கூறுகின்றான். இதுதான் வியப்புகளுள் பெரிய வியப்பாக இருக்கிறது. வாருங்கள், இப்பொழுதே அந்த இளைஞனை சென்று சந்திப்போம். சந்தித்து உண்மையை உள்ளபடி அறிந்து கொள்வோம். காட்சி 11. துரோணர், அர்ஜுனன், அஸ்வத்தாமன் ஆகியவர்கள் ஏகலைவனுடைய ஆசிரமத்திற்கு பிரவேசிக்கிறார்கள். பங்கு பெறுவோர் துரோணர், அர்ஜுனன், அஸ்வத்தாமன் மற்றும் ஏகலைவியன். குருவே போற்றி, இறைவா போற்றி, அண்ணலே போற்றி. தேவா, தங்கள் திருமேனி தாங்கி இந்த ஆசிரமத்திற்கு இப்பொழுது எழுந்தருளிருப்பதால் அடியேன் கிருதார்த்தனாயுள்ளேன். நான் பூண்டுள்ள லட்சியம் இப்பொழுது பூர்த்தியாகிறது. சர்க்குருவே போற்றி, பரமகுருவே போற்றி, அடியேனை ஆட்கொண்ட அண்ணலே போற்றி. இளைஞா, நீ யார் என்பது எனக்கு விளங்கவில்லை. பிரபோ, பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் தங்களை அஸ்தினாபுரத்தில் தரிசித்தேன். என் பெயர் ஏகலைவியன். என் தந்தையின் பெயர் வீரவர்மன். இப்பக்கங்களில் உள்ள வேடர்களுக்கு என் தந்தை வேந்தனாக இலங்குகிறார். என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தங்கள் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினேன். என் பிறப்பையும் தந்தையின் தொழிலையும் முன்னிட்டு
என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள மறுத்தீர்கள். அதனால் நான் மனத்தளர்ச்சி அடையவில்லை. என் போக்கில் தங்களை குருவாக வைத்துக் கொள்ளுதலில் ஆட்சேபம் உள்ளதா என்று கேட்டேன். அதற்கு யாருமே ஆட்சேபம் செய்ய மாட்டார்கள் என்று தாங்கள் பகர்ந்துள்ளீர்கள். அந்த அனுமதி எனக்கு போதுமானதாயிற்று. அதன் விளைவாக நான் அனைத்தையும் அடைய பெற்றவனாக இருக்கிறேன். தங்கள் அருளால் நான் விரும்பியுள்ள தனுர்வேத ஞானம் முழுவதையும் அடைய பெற்றவனாக இருக்கிறேன். சர்க்குருவே நமக, பரகுருவே நமக. இப்பொழுதுதான் உன்னை பற்றிய ஞாபகம் எமக்கு வருகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஹஸ்தினாபுரத்திற்கு வந்து எம்மிடம் சிஷ்யனாக விரும்பினாய். ஆனால் தக்க காரணங்களை கொண்டு உன்னை சிஷ்யனாக ஏற்க மறுத்துவிட்டோம். தாங்கள் என்னை ஏற்க மறுத்துவிட்டதை முன்னிட்டு தங்களுடைய சிஷ்யனாக வேண்டும் என்னும் விருப்பம் என்னை விட்டு அகலவில்லை. இந்த ஆசிரமத்தின் துவக்கத்தில் தங்களுடைய விக்கிரகம் ஒன்றை அமைத்து அதன் வாயிலாக தங்களுக்கு பாஹ்ய பூஜை பண்ணி வந்தேன். நாள் ஏற ஏற அது மானச பூஜையாக மாறிற்று. கனவிலும் நனவிலும் தாங்கள் சதா தனுர்வித்தை புகட்டி வருகிறீர்கள். யாண்டும் கலையின் நிறைவிலேயே நான் இன்புற்றிருக்கிறேன். அப்படியானால் எனக்கு குருதட்சிணையாக நீ எதை தருகிறாய்? பிரபோ, நான் பாக்கியவான். என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்பது பட்டவர்த்தனமாக வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த ஜென்மத்தில் நான் அடைய வேண்டியதை அடைந்தாயிற்று. குரு தட்சிணையாக எனக்கு எதை தருகிறாய் என்று கேட்டீர்கள். அப்படி கேட்டது போதாது. என் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தங்களுக்கே ஒப்படைக்கின்றேன். ஏகலைவ்யா, குரு பக்தியில் நீ உச்ச நிலையில் இருக்கின்றாய். உனக்கு மங்களம் உண்டாகுக. நான் வேண்டுவது மிகச் சிறியது. உனது வலக்கையின் கட்டை விரலை அம்பாள் துண்டித்து என் முன் குருதட்சிணையாக வைக்க முடியுமானால் அந்த ஒரு செயலை செய். அதுவே எனக்கு போதுமானது. குருதேவா, இதோ இப்பொழுதே நிறைவேற்றுகிறேன். குருதேவா, தாங்கள் வேண்டுகின்ற கட்டை விரல் இப்பொழுது அருவருப்புக்குரிய மாமிச துண்டாக மாறிவிட்டது. இது போதாது. என் உயிரை கேளுங்கள். தங்கள் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன். ஆச்சாரியரே, இது அடாத செயல். இதை நான் ஒருபொழுதும் ஆமோதியேன். கட்டை விரல் கேட்பதின் வாயிலாக ஏகலைவன் கலையை பாழாக்கினீர்கள். இதுவா குருகிருபை? அர்ஜுனா, அவசரப்படாதே. ஏகலைவியனுடைய குருபக்தி உங்கள் எல்லாருடைய குருபக்தியையும் விட மேலானது என்பதை அறிந்து நான் பரமானந்தம் அடைகிறேன். இவனுடைய ஒப்பற்ற கலை திறமை கண்ணபிரானுடைய போர் திட்டத்தில் இடம்பெற மாட்டாது. இதை அறிந்தே கட்டை விரல் கேட்பதின் வாயிலாக இவனுடைய கலையை கலைத்து விட்டேன். உயிரையே கொடுக்க துடித்துக் கொண்டிருப்பவனுக்கு கட்டை விரல் எம்மாத்திரம்? குருபக்திக்கு எடுத்துக்காட்டாக ஏகலைவியன் என்றென்றும் புகழ் உடலில் உலகில் வாழ்ந்திருப்பான். இது ஒப்பற்ற பேறு ஆகும். வாழ்க ஏகலைவன், ஓங்க குருபக்தி. வாழ்க ஏகலைவன், ஓங்க குருபக்தி. வாழ்க ஏகலைவன். நன்றி, நமஸ்காரம். நமஸ்காரம். அருள் வாக்கு. It is not easy to concentrate a mind that is running in many directions, like picking up a spilled mustard seed, but can be achieved with zeal. Ramakrishna Paramahamsan. Thank you. நமஸ்காரம். நமஸ்காரம். அருள் வாக்கு. கீழே கொட்டி கிடக்கும் கடுகை பொறுக்கி எடுப்பது போல பல திசைகளிலும் ஓடும் மனதை ஒருநிலைப்படுத்துவது எளிதன்று. ஆனால் வைராகியத்தால் அதை சாதிக்க முடியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர். நன்றி, நமஸ்காரம். நமஸ்காரம்.
அருள்வாக்கு. Never think lightly of anyone because they may perform miracles tomorrow. அன்னை ஸ்ரீ சாரதா தேவி. Thank you. நமஸ்காரம். நமஸ்காரம். அருள்வாக்கு. அற்பமாய் யாரையும் ஒருபோதும் நினைக்காதே, ஏனெனில் நாளை அவர்களே அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடும். அன்னை ஸ்ரீ சாரதா தேவி. நன்றி. நமஸ்காரம். அன்னை 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 அன்பினுக்கு மங்களம். ஆதிசக்தி அம்பிகை கணந்து கோடி மங்களம். எம்முள்ளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம். இச்சையாவும் முற்றுவிக்கும் சிற்சுவைக்கும் மங்களம். நாம கீர்த்தனம் பரந்து நாடெல்லாம் செழிக்கவும், வேறில்லாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கவும், ஞான தீபமேற்றி என்றும் நாம கீதம் பாடுவோம். தர்ம சக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம். அன்னை சக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம். அன்னை சக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம். जय श्री सिद्धि विनायक मूर्ति की जय. जय श्री श्री शारदा महामाई की जय. जय श्री आंजनेय मूर्ति की जय. ब्रह्म